சார் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க சார்? நான் உடுமலைப்பேட்டையிலேருந்து வழக்கறிஞர் கண்ணன் பேசுகிறேன். சூப்பர் சார். ஐபிஎல் மூவியை பற்றி என்னங்க சார் நினைக்கிறீங்க? ஐபிஎல் மூவி வந்து நிறைய பேர் கிரிக்கெட் டீமுடைய நேம் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்க பட் சார். வந்து ஐபிஎல் அப்படிங்கிறது இந்தியன் பீனல் லா அப்படிங்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிற பேரை குறிப்பிடுது. ஓகேங்க சார். இந்த படம் வந்து சட்டம் சார்ந்த படம். ஓகேங்க சார். இந்த படத்துக்கு மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க சார்? இந்த ப்ரொடியூசர் வந்து என்ன நினைக்கிறாரு, டைரக்டரும் ப்ரொடியூசரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சட்டமானது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய சட்டமாக இருக்கணும். அந்த சட்டம் வந்து மக்களுக்கு நன்மை செய்கிறது வந்து பாதிக்கக்கூடிய வகையில் யார் செயல்பட்டாலும் அதுக்கு எதிராக வந்து மக்கள் நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க. ஓகேங்க சார். எடுத்தது உங்கள் நண்பர் என்னுடைய நண்பர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். ஓகேங்க இப்போ சார். வந்து சென்னையில் இருக்கிற பிரபல தொழிலதிபர் அவர். ஓகேங்க ஜிஆர் மதன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி. இந்த படத்துக்கு எந்த மாதிரி உழைச்சிருக்காங்க சார்? படம் கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலேயே இந்த படத்தை ஒவ்வொரு சீனையுமே வந்து ஒவ்வொரு இதையுமே நல்ல திருப்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஈடுபாடோடு தான் அவங்க எடுத்திருக்காங்க. ஒரு திருப்தியாத சீன் வந்துச்சுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திருப்தி அடையாத சீனே வரல. ஓகேங்க சார். அந்த அளவுக்கு அவங்க எடுத்திருக்காங்க துல்லியமாக. ஏன்னா டைரக்டர் வந்து அவருக்கு முதல் படமாக இருந்தாலும் இதில் வந்து மிகப்பெரிய சினி ஃபீல்டில் வந்து மிகப்பெரிய அனுபவம் உள்ளவர். அதனால நடிகர்களே வந்து திரை இசை வெளியீட்டு விழாவில் சொன்னாங்க, சார் எங்களுக்கு இது நடிச்சு கொடுத்தா போதும், எக்ஸ்ட்ரா எதுவும் நீங்கள் நடிக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு போகக்கூடிய வல்லமை வாய்ந்த டைரக்டர்னு சொல்லி நடிகர்களே பாராட்டினாங்க. சூப்பர் சார், சூப்பர். இந்த படத்துக்கு டிடிஎஃப் வாசன் யூடியூபராக வந்து இப்போ ஃபேமஸ் ஆகி படத்தில் நடிச்சிருக்காங்க சார். அவரை பற்றி உங்களோட கருத்து என்ன? டிடிஎஃப் வாசன் பார்த்தா ஒரு இளமையின் அடையாளம் தான். அவர் பார்த்தாலே ஒரு இளமை மாதிரி ஒரு நல்ல நடிகர் அவர். அவர் வந்து பைக் ரேசராக வந்து உலகம் பூராமே அவர் வந்து பைக் ரேசராக எல்லாத்துக்குமே தெரியும். அதே வகையில் இப்போ முதல்ல கதாநாயகனாக அறிமுகமாகியிருக்காரு. கதாநாயகன் அறிமுகமாகி அவரே என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து என்னுடைய முழு எஃபோர்ட்டை நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். புது படம் அப்படிங்கிறதுனால அவர் வந்து முழு எஃபோர்ட்டை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற நடிகர்கள்லாம் சொன்னாங்க, இவர் என்னமோ புதுசாக இருக்க மாதிரி தெரியல, அசால்ட்டாக ரொம்ப அனுபவம் வாய்ந்த நடிகர் போல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு ஏற்கனவே ஒரு ஃபேன் பட்டாளமே இருக்கு. மேலும் இந்த படம் வந்து அவரை ஒரு மகுடத்தில் கொண்டு போய் சேர்க்குங்கிறது நல்லா நான் நம்புகிறேன். இந்த படத்தோட டீமுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் இந்த படத்தோட டீமுக்கு நன்றி தான் சொல்லணும். என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்துக்காக ஏதோ ஒரு படம் எடுத்தோம், நம்ம வந்து படம் வெளியிட்டோம் சம்பாரிச்சோம் அப்படின்ற போகிற நோக்கு இல்லாமல் ஒரு படத்தில் ஒரு மெசேஜ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு பயன்படணும்னு நினைக்கிறாங்க. அதன் மூலியமாக தான் சினிமாவை வளர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு குறிக்கோளோடு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படங்களையுமே நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன், அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். கண்டிப்பாக, தேங்க்யூ. படம் எப்படிங்க சார் ரிலீஸ் ஆகுது? படம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அதாவது நவம்பர் 28, 2025 நாளை முதல் தமிழகம் மற்றும் உலகமெங்கும் வெள்ளிக்கிழமை வெள்ளித்திரையில் வெளிவரப்போகிறது. சூப்பர் சார். இந்த படம் ஃபேமிலியோட பார்க்கலாமாங்க சார்? கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கறதுக்காக மட்டுமே எடுத்திருக்காங்க. ரொம்ப சிறப்பாக எடுத்திருக்காங்க. நகைச்சுவை, அதே போல் இசையமைப்பு இசையெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்வின் விநாயகமூர்த்தி அப்படின்னு சொல்லி அவரும் வந்து மிரட்டியிருக்கார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 4 பாட்டு எடுத்திருக்காங்க. 4மே அற்புதமாக இருக்குது. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஸ்டைலில். மெலோடி சாங்கில் பார்த்தீங்கன்னா யாவளோ அப்படின்னு ஒரு சாங்கு நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். பார்த்தோன்னா கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இனி வரப்போகிற தினங்களில் நம்ம தமிழ்நாட்டில் ஒலிக்கக்கூடிய சாங் அதாக தான் இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். அதே மாதிரி இந்த படத்துக்கு எந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குங்க சார் உங்கள்கிட்ட சொல்லுங்கள்? அந்த படம் நல்ல வெற்றி படமாக மாறுறதுக்கான அத்தனை கூறுகளும் இந்த படத்தில் இருக்குது. மற்ற நான் எங்கள் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணோம், மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நம்ம கலந்து ஆலோசித்தோம். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, இப்படி ஒரு கருத்து, இப்படி ஒரு விஷன், பின்னாடி அந்த பேக்ரவுண்டு, அவங்களுடைய நயம், அதே மாதிரி படத்தை எடுத்திருக்கிற விதம், எடிட்டிங்கு, இப்படி ஒவ்வொன்றுமே அற்புதமாக வேலை செஞ்சுருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஏதோ ஏனோ தானம் செய்யாமல் 1 வருடத்துக்கு மேலே காலத்தை செலவு பண்ணி பணத்தை முக்கியம் இல்லாமல் படத்தை முக்கியத்துவம் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஓகேங்க சார். உங்கள் படம் வெற்றி பெற எங்கள் பிரேக்கிங் வுட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோங்க சார். ரொம்ப நன்றி சார்.